பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமொழி புஸ்தகத்தில் நாம் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி என்று நாம் வாசிக்கிறோம். மூடனுடைய கோபம் லச்சையை வெளிப்படுத்தும். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், அது வேதனையை உண்டு பண்ணும். மூடனுடைய கோபம் வருத்தத்தை உண்டு பண்ணும், பிரிவினையை உண்டு பண்ணும், அநேக இடங்களில் கலகத்தை உண்டு பண்ணும், கலக்கத்தை உண்டு பண்ணும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, மூடன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுதே அவனால் அடக்க முடியாதவன் என்பதை அது வெளிக்காட்டுகிறது. அப்போது அவனுக்கு கோபம் வந்தால் அந்த கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படுமா. ஸோ கோபப்படுவதற்கு அவசரப்படுகிறவன் மூடன் என்று பார்க்கிறோம். சட்டென்று பட்டென்று கோபம் வருகிற பொழுது பார்த்திங்கன்னா அவன் மூடனாக இருக்கிறான். அந்த மூடன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அவன் வெகு சீக்கிரத்திலே தன் கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவனுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை அவன் கட்டுப்பாட்டு இழந்து போகிறது. அவனால் என்ன பேசுகிறோம் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. கோபத்தில் சீக்கிரமாய் வரக்கூடிய கோபத்தில் அதிசீக்கிரமாய் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிற பொழுது அவைகள் நிச்சயமாகவே வேதனை உண்டு பண்ணக்கூடிய, ஒருவேளை கெட்ட வார்த்தைகளாக, ஒருவேளை தவறான வார்த்தைகளாக, பொய்யான வார்த்தைகளாக இருக்கலாம். ஸோ கோபத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போது மூடன் தன்னுடைய கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சீக்கிரத்தில் கோபப்படக்கூடாது. அதுக்கு தான் வசனம் சொல்கிறது பாருங்கள், இலச்சையை மூடுகிறவனோ விவேகம் உள்ளவன் நிதானித்து, விவேகம் உள்ளவன் யோசித்து, விவேகம் உள்ளவன் பொறுமையோடு கூட மறு உத்தரவு கொடுப்பான். விவேகமாய் நடந்து கொள்வான். விவேகம் என்று சொல்கிறார், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வில் பி தேர். அவன் ஞானம் உள்ளவன் போல விவேகம் உள்ளவனும் உண்மை உள்ளவனாக இருப்பான். அதே நேரத்தில் அவனாலே உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிகிறது, கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது, தேவையற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடிகிறது. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கோபக்காரர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் கோபம் படுகிறவர்களாக இருந்தால் அது சீக்கிரத்தில் வெளிப்பட்டால் நம்மை மூடன் என்று அழைக்கிறது வேதம். பல வார்த்தைகளை பார்த்து கொண்டே வருகிறோம் பாருங்கள். நாவை அடக்காதவனை குறித்து வாசிக்கிற பொழுது மதி கெட்டவன், மூடன் என்றெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் பாருங்கள். அப்போது நாவை அடக்காதவன் மதி கெட்டவன், கோபத்தை மட்டுப்படுத்தாதவன் மதி கெட்டவன், அவன்தான் மூடன். அப்போ நாம் மூடனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார் பாருங்கள். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாருங்கள், மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செவையாக இருக்கும். அவசரத்தில் கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறவனுக்கு ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவனாக இருந்தால் விவேகம் உள்ளவனாக இருப்பான். விவேகம் உள்ளவனாக இருந்தால் இலச்சையை அவன் என்ன பண்ணுறான், மூடுகிறவனாக இருப்பான். ஆகவே இந்த கால வேளையில் நாம் ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, அதிசீக்கிரத்தில் கோபப்படாதவர்களாக, லட்சையை மூடுவர்களாக நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் ஞானமாய் நடக்க முடியும். ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட விவேகம் உள்ளவரை நடக்க முடியும். வார்த்தைகளை நிதானித்து அளந்து பேச முடியும். நம்முடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படாது. அதனாலே வார்த்தைகளும் அதிசீக்கிரத்தில் வெளிப்படாது. ஆக காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ, நம் நாவடக்கம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே சுவாமி ஸ்தோத்திரம். மூடனை குறித்தும் ஆண்டவரே விவேகனை குறித்தும் விவேகம் உள்ளவனை குறித்தும் எங்களுக்கு விளக்கி சொன்னதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மூடர்களாக மதிக்கெட்டவர்களாக இல்லாமல் நாவை அடக்கிறவர்களாக இலச்சையை மூடவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஞானம் உள்ளவர்களாக விவேகம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் எங்களை வெளிப்படுத்தும்படி ஆவியாளர் உதவி செய்வீராக, ஆவியாளர் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.